எபிசோடு ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயினை தவிர. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு டான்ஸிங்லாம் தெரியாது. ஒன்லி அந்த பேர்ல்ஸ்லாம் வந்துட்டு போய் கடலுக்குள்ளே எடுக்கிறது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அப்போ சின்ன வயசில் வந்துட்டு ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு இருந்திருப்பா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அதை அப்படியே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி சூப்பராக ட்ரம்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்துட்டு அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ எல்லாத்தோட அட்டென்ஷனுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே தான் வருது. அந்த பேர்லை வச்சுமே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்படியே டான்ஸிங் முடிக்கும் போது என்ன பண்ணுறான்னா அப்படியே அவர் ரத்தத்துலேருந்து ஒரு ட்ராப்பை வந்துட்டு அதில் வந்துட்டு விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இது வந்துட்டு பிளட் இருக்கிற ஒரு பேர்ல், இது ரொம்பவே காஸ்ட்லி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காசை வந்துட்டு பிக் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறா. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது ரத்தம் படிஞ்ச முத்தா, இதை யாரடா வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட வந்தான்ல ஜாங், அவன் வந்துட்டு யோசிக்கிறான், இதை நான் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கும்போது வந்துட்டு அவன் அப்படியே பார்க்குறான். என்னது வாங்க போறியா அப்படின்னு சொல்லி. ஏன் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன இவ்வளோ நல்லவனா இவன், அவனோட முத்து தான் வந்துட்டு ரொம்ப மிக சிறந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோதான் வாங்குறேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் இதுக்கெலாம் இவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜாங் வந்துட்டு ஒரு அமௌண்ட் சொல்கிறான். ஜாங் பீட் பண்ணதோட ஒரு 1 மில்லியன் மேஸ் வந்துட்டு அதிகமாக கேட்குறான் நம்ம ஹீரோயின். அப்போ வந்துட்டு அவன் கேட்டிருப்பான் இல்லையா, ஃப்ரீடம் ஆயிரும் அவளுக்கு இந்த மாதிரி கிடைச்சா அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அது அவ்வளோ ஒரு விலை மதிப்பு வந்துட்டு அது போகாது. இருந்தாலுமே வந்துட்டு இவளுக்காக நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் முடிவு பண்ணி இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த ஒரு கோல்டு லீஃப் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் வாங்கலாங்கிறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்களுக்கானதான் வந்துட்டு இந்த பேர்ல்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறா. அவள் சந்தோஷமாக இருக்கிறத எல்லாருமே பார்க்குறானுங்க. இதை போய் வந்துட்டு இப்படி வாங்கியிருக்கானே, இவ்வளோ பெரிய மக்கா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஜாங்கை பற்றி யோசிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு யோசனை வருது, இது எப்படி வித்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த தங்க இது இருக்கு இல்லையா லீஃப், அது ரொம்பவே நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவன் மெய் மறந்து போய்கிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜாங் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு டான்வி என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவள் வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு தான் நான் இருக்கேன், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஜாங்குக்கு ரொம்பவே பிடிக்கும். இவளை பார்த்தோன்னே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இங்கே இந்த ஹெட் உட்காந்து என்ன பண்ணுறான்னா அந்த தங்க லீஃபையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. யாருன்னா நம்ம ஹீரோ தான். அப்படியே கெத்தாக சொல்கிறான், இங்கே தான் வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பேர்ல்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு வந்துட்டு இந்த பேர்ல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் இது இத்தனை வேணுமா, இத்தனைக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். இல்லை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றி அப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ரெட் ஃபேமிலியை பற்றி சொல்கிறான். இவன் சொல்லும்போது வந்துட்டு சரி இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பேசாமல் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்கிறான். இவனும் வந்துட்டு சரி நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன், என்கிட்டயும் நிறையா வந்துட்டு இந்த தங்க கட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தங்க கட்டி பாக்ஸை கொடுத்துட்டு நிறைய பேர்ல்ஸும் வந்துட்டு வாங்கிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாங் கிட்ட பேசிகிட்டு இருந்தவள டக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. லேடி 8 தான் வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவள் தலையில் வந்துட்டு ஒரு பின் மாதிரி இருக்குல்ல, ஹேர் பின் வச்சுட்டு சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உனக்கு இது உதவியாக இருக்கும், எப்பவுமே வந்துட்டு இதை நீ வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொல்லும்போது வந்துட்டு அவள் என்ன இவ்வளோ இதாக நடந்துக்கிறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இவளை வந்துட்டு எங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவள் வந்துட்டு டான்ஸ் ஆடும்போது அங்கே பிட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தனுக்கு வந்துட்டு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். இவளையும் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருப்பாங்க. இவ போய் அங்கே பார்க்கும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னையும் நான் தான் கூப்பிட்டேன், வாங்க நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்றான். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருது. யார்டா நீ, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு போகலான்னு பார்த்தா இங்கே இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும். அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு அவள் கூப்பிடுவா, வா நம்ம 2 பேர் வெளியே போய் சந்தோஷமாக இருக்கலாம், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவங்க வந்துட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தரமாட்டாங்க, நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா.
நம்ம ஹீரோயினுக்கும் அவனுக்கும் சரியான சண்டை நடந்துகிட்ருக்கும், ஃபைட் நடந்துகிட்ருக்கும்போது இவ கத்திக்கிட்டு இருப்பா. கத்திட்டு இருக்கிற சத்தம் கேட்டு லேடியேட் வந்து அப்படியே குத்திருவா. குத்தினோடனே வந்துட்டு அவள் வெளியே இப்போ ஃப்ரெண்டு போய் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி டேன்வியூ வந்துட்டு இவங்களை கொலை பண்ணிட்டா, கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவள் ஓடுவா. இவ்வளோ வா வா உன்னை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு காப்பாற்றுவா. அப்போ வந்துட்டு டேன்வியூக்கு வந்து டவுட் வரும், நீங்கள் யார் எனக்கு எது காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் இவங்ககிட்ட. இவங்க வந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பாங்க. யாருன்னு வந்துட்டு கண்டுபிடி, அவனை முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எல்லா பேர்ஸுமே அங்கேருந்து வாங்கியாச்சு இல்லை அப்படிங்கும்போது வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே வந்துட்டு இந்த இடத்தையே நம்ம கொளுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு அம்பில் வந்துட்டு ஃபயரை வச்சு விட்டு அப்படியே அந்த இடத்த வந்து கொளுத்தி விட்டுறான். அப்படியே இந்த பேர்ல் ஃபார்ம் ஃபுல்லாமே எரிஞ்சு நாசமாகுது. அவங்க ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு போகிறாங்க. இவ கூப்பிட்றா. கூப்பிடும்போது வந்துட்டு நீ அவள் பின்னாடியே போய்கிட்டு இருக்கே, நீ ஃபஸ்ட்டு தப்பிச்சு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு லேடியேட் வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவளும் அங்கேருந்து வெளியே போக தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு போட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, இவனுங்க வந்துட்டு உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடியேட் சொல்லும்போது நம்ம டேனியோ வந்துட்டு கேட்குறா, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் யார் முதல்ல, நீங்கள் யார் என்னை காப்பாற்ற அப்படின்னு வந்துட்டு அவள் கேட்கும்போது, நான் தான் வந்துட்டு உன்னோட அம்மா, உன்னை நான் தான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே இவ்வளோ நாளாக உன்னை பாதுகாப்புன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்து பண்ணிட்ட, இப்போ நீ வந்து தப்பிச்சு போயிடு, உனக்கு விடமாட்டானுங்கன்னு சொல்லும்போது யோசிக்கிறா. ஒவ்வொரு விஷயத்துலையும் இதனால தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா, அன்றைக்கி வந்து கஷாயம் வச்சு கொடுத்தது, அப்புறம் எனக்கு போக வேண்டான்னு சொன்னது, இதெல்லாம் இதுக்கு தானே, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டு அப்படியே அழுகிறா. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவங்க வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க இதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ஆகும்போது வந்துட்டு குழந்தைய அங்கே பெற்று கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என் குழந்தைய மட்டும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வெளியே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவளும் எப்படியோ வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்துடுவா. இது பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு மன கஷ்டமாயிரும். மன கஷ்டமாகி அவளை அங்கே அப்படியே வந்துட்டு பாதுகாத்து வளர்த்துட்டு வச்சுட்டு வருவாங்க. அவளை ரொம்ப தைரியமாகவும் வளர்த்திருப்பாங்க. அது வந்து அவளுக்கு அப்போ தான் புரிய வரும், நீ சீக்கிரமாக இங்கேருந்து போ, எல்லோரும் வராங்க, போன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பேர்லை கையில் கொடுத்து, இது வந்துட்டு உங்கள் அப்பாவோட அடையாளம், நீ வெளியே போய் இந்த பேர்லை காமிச்சு உங்கள் அப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே இவனுங்களாம் வந்து தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே தான் தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் தேடி வரும்போது ஒரு போட்டில் வந்துட்டு ஷ்ரிம்ப் இருப்பான். அவங்க கூட இவளை தூக்கி அங்கே போட்டுட்டு அப்படியே தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தள்ளி விட்றாங்க அந்த போட்டை. எப்படியாவது முன்னாடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்றாங்க. அங்கே வந்துட்டு அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கும்போது அவன் வந்து கொன்னுறான். அந்த ஹெட் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை வந்துட்டு நல்லாவே கொன்றுவான். இந்த ஹெட்கிட்ட வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட் கலர் ஃபேமிலியோட இன்னொரு வாரிசு இருக்கா, அவள் வந்துட்டா, அவள் வந்து பேர்ல்ஸ்க்காக தான் வந்திருக்கா, திரும்பி அவள் வந்துட்டு எங்கேயோ போயிருக்கா, போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கான் அவன். இவனும் வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் வந்துட்டு ஒரு வில்லின்னு வச்சுக்கலாம். இவ தான் அந்த ஃபேமிலியோட வாரிசு. இவ வந்துட்டா, வந்ததுக்கப்புறமா அவனுங்களாம் பயந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் இங்கே அப்படியே வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு அவங்க அம்மாவை நினச்சிட்ருக்கா. இந்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சாங் வந்து காட்டுறாங்க. சாங்கும் இவனும் வந்துட்டு ஒரு போட்டில் போய்கிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்க்குறாங்க, அங்கே ஒரு போட் வந்து வந்துட்டுருக்கு, ரொம்ப கவலை கடப்பாக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து தண்ணி மேலே பட்டு அப்படி இந்த போட் முழுக போகுது, அவங்க யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு அங்கே ரொம்ப பெரிய அலையெல்லாம் வந்துட்டுருக்கு, காற்றடிக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் டன்வி இருக்கால உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி பேர்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு எரிஞ்சு போச்சு, இப்போ நம்மளால் வந்துட்டு அவ்வளோ பேர்ல்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லும்போது அவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்னடா சொல்கிறீங்க, பேர்ல்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக போய் எல்லா பேர்ல்ஸுமே வந்துட்டு உள்ளே தான் இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதான் உன்னோட வேலை, எனக்கு தெரியாது, நீ இப்படி ஏமாத்தலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. அப்போ கோவமாக சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரென்வியூ தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவும் அவளும் சேர்ந்து தான் இந்த மாதிரி எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இந்த ஜாங் போட்டை வந்துட்டு காப்பாற்றிடுச்சு நம்ம ஹீரோயினை. அவளை தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருக்காங்க. அவளுக்கு வந்துட்டு அப்படியே இந்த கனவெல்லாம் வந்துட்டு இருக்கா அவங்க அம்மா கொடுத்தது. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்றா. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஜாங் தான் காப்பாற்றினாரு, அவங்க போட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரிம்ப் வந்து சொல்கிறான். அது கேட்டோன்னே வந்துட்டு நீ நல்லா தானே இருக்கே, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எதுவும் ஆகலை, இந்த மெடிசனை மட்டும் குடி, உனக்கு எதுவும் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறான். அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது.